अस्सलामुअलैकुम फ्रेंड्स நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பக்காவான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். எப்படி ஈஸி அண்ட் குயிக்கா ஒரு தக்காளி சாதம் செய்யலாம்னு பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட்ஸ் பாத்துருங்க. டக்குனு வீடியோக்குள்ள போய்டலாம் வாங்க. அதுக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 காஞ்ச மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 2 பச்சை மிளகா, 10 பல்லு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பூண்டு வேண்டான்றவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கலந்து தக்காளி நல்லா மசிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா குக் ஆகி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போது 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற மாதிரி சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். சாதம் கொஞ்சம் கூட குழையாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் சாதம் வடித்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறீங்கன்னா நம்ம வெங்காயம் சேர்த்ததால் மதியம் 3 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுருங்க. இல்லைனா தண்ணி விடுற மாதிரி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.